Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காயின் பிஸ்கட். எல்லாருக்குமே சின்ன வயசுல ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஒரு ஃபேவரட்டான பிஸ்கட் அப்படினு நினைக்கிறேன். இது வந்து வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 50 கிராம் unsalted பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டர் வந்து சாஃப்ட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ ஒரு வயர் விஸ்க் வச்சு இந்த பட்டரை லைட் yellow கலர் ஆகுற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்போ பட்டர் ஃப்ளேவர் வராது. இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரை கப் பவுடர் பண்ணின சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து ரொம்ப போட்டு ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்கன்னா அந்த எக்கு வந்து கர்டல் ஆயிரும். அதனால் லைட்டாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற அந்த பவுடர் சுகரையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்ததும் இதில் ஒரு 2 ட்ராப் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த பைனாப்பிள் எசன்ஸ் கூடயே ஃபுட் கலர் மிக்ஸ் ஆகிருக்கனால நான் ஃபுட் கலர் சேர்க்கல. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு இதில் 1 கப் மைதாவில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த மாதிரி நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது பேலன்ஸ் இருக்கிற மைதாவையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு இந்த மாதிரி கொஞ்சம் டைட் ஆனனால நான் வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி இதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கிளாஸில் ஒரு பைப்பிங் கவர் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த பேட்டரை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்துட்டு இந்த எட்ஜஸை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணாவே போதும். அவ்வளோதான். இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இதில் லைனாக இந்த மாதிரி 2 ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக பண்ணிக்கோங்க. இது பேக் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஓடிஜியை 170 டிகிரி செல்சியஸில் 2 ராடும் ஆன் ஆகிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரேவை உள்ளே வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. ஒரு சிலருக்கு 8 to 9 மினிட்ஸில் பேக் ஆகிடலாம். ஒரு சிலருக்கு 10 மினிட்ஸ் ஆகலாம். அதனால் ஒரு 9 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இது சூடானதுக்கப்புறமா இந்த பிஸ்கெட்டை சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போது இந்த பட்டர் ஷீட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா பிஸ்கெட்டை நல்லா ஈஸியாக எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த பிஸ்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்னாப் ஆகணும். அந்த மாதிரி ஸ்னாப் ஆச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். மறக்காமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.